வருகிற சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் குடும்ப ஆட்சிக்குமான தேர்தல் என கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் தாய்மாமன் சீர் போல திட்டங்களை கொடுப்பதாகவும் 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னார், எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி இந்த தேர்தல். அவர் சொன்னது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தாய்மாமன் சீர் கொண்டு வருவதை போல, தாய்மாமன் வீட்டு சீர் வருவதை போல இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் மதுரைக்கு வரும்போது 4400 கோடி ரூபாய். மதுரைக்கு வரும்போது தாய்மாமன் வீட்டு சீர் வருவது கூட லேட்டாக வரும். ஆனால் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சீர் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியில் இருந்ததை காட்டிலும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள்.